நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எசாயா 66:12-14 முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூழும் என்பதும் அறியப்படும். சிந்தனை: இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் வழங்கும் சமாதானமும் நிறைவாழ்வும் ஒரு நதியைப் போல தொடர்ச்சியாக நம் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்வில் பல தடைகள் வந்தாலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி பெருக்கெடுத்து ஓடும். உலகின் செல்வாக்கை காட்டிலும் ஆன்மீக செழுமையும் அமைதியும் நம்மை நிறைவு செய்யும். ஆம், ஒரு தாய் தன் பச்சிளம் குழந்தையை மார்போடு அணைத்து மடியில் வைத்து தாளாட்டி பாதுகாப்பால் அதை காட்டிலும் மேலான களிமான ஒரு பாதுகாப்பை நமக்கு ஆண்டவர் அளிப்பார். நமது பலவீனங்களிலும் கண்ணீரிலும் அவர் நம்மை தாங்கி பிடிப்பார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சோதனைகளும் வேதனைகளும் நம்மை வாட்டும் போது எருசலேமை தேற்றுவது போல் அவர் நம்மை தேற்றுவார். எனவே எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காமல் நம் ஆண்டவர் மீது முழு விசுவாசம் வைத்து செயல்படுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.